காலவேளையிலே மீண்டும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாத மன்னா மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எல்லாவற்றிலும் பலனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காலவேளையிலே உங்களுடைய உள்ளத்தை அறிந்தவர், உங்களுடைய சிந்தை நினைவுகளை அறிந்தவர், உங்கள் பிரச்சனைகளை அறிந்தவர், உங்களுக்கு உரிய விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலையில் உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள், விரோதிக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள், அநேகராயிருக்கிறார்கள். தேவனிடத்தில் அவனுக்கு விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, பலன் இல்லை, ரட்சிப்பு இல்லை, இப்படியெல்லாம் சொல்லுகிற ஒரு கூட்டத்தை சங்கீதக்காரன் தேவனிடத்தில் ஜெபமாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில கூட நீங்களும் நானும் பலவிதமான பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம். சத்துருக்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்து போராடி கொண்டிருக்கலாம், அநேகராயிருக்கலாம். ஆனாலும் என்ற வார்த்தையை பாருங்கள். எவ்வளவாய் நம்மை சூழ்ந்திருக்கிற கூட்டம் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் தலையை உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களை விட, மற்ற சூழலை விட நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே என்றால், எல்லாரும் இந்த நாளிலே எனக்கு விரோதமாய் இருந்தாலும், எல்லாரும் என்னை குற்றப்படுத்தி காயப்படுத்தி பேசினாலும், எல்லாரும் என்னை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும், எல்லாராலும் நான் புறக்கணிக்கப்பட்டாலும், ஆனாலும் கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே என்றால், சோர்ந்து போனாலும், எவ்வளவாய் பலவீனப்பட்டாலும், இழந்து போனாலும், ஆனாலும் கர்த்தாவே நான் உம்மை மாத்திரமே பின்பற்றுவேன், வைராக்கியமாய் இருப்பேன். எவ்வளவு யுத்தம் வந்தாலும், எவ்வளவாய் நான் ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாய் கூட போனாலும், ஆனாலும் கர்த்தாவே நான் திரும்பி வருவேன். இப்படிப்பட்ட ஆனாலும் என்று சொல்லி நம்மை கர்த்தர் பலப்படுத்தி தேற்றுவதற்கான ஒரு ஜெப விண்ணப்பத்திலே இந்த வார்த்தையை போட்டு ஜெபிக்க சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆனாலும் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நிச்சயம் உங்கள் தலையை உயர்த்துவார். அவர் உங்களுக்கு கேடகம். கேடகம் பாதுகாப்பை குறிக்கிறது, கேடகம் விசுவாசத்தை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு மகிமையா இருக்கிறார், அவர் மேன்மைப்படுத்துவார். இந்த நாளில கூட பிசாசு உங்களுக்கு எதிராய் நிறைய சூழ்நிலைகளை ஏவி விட்டிருக்கலாம், நிறைய பிரச்சனைகளை தூண்டி விட்டிருக்கலாம். ஒவ்வொருத்தராய் உங்களோடு போராடி கொண்டிருக்கலாம். வேலை ஸ்தலமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் தலையை உயர்த்துவதற்கு ஒருவராலே மாத்திரம் முடியும். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் இன்றைக்கு தலை உயர்த்தராய் வெளிப்படுக. பிசாசு எத்தனையாய் நம் தலையை குனிய வைக்க, அவமானப்படுத்த போராடினாலும், வெட்கப்பட போராடினாலும், வெட்கப்பட்ட தேசத்தில் கீர்த்தி புகழ்ச்சிமாய் உங்கள் தலை உயர்த்தப்படும். பிள்ளைகள் தலை உயர்த்தப்படும். உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் உயர்த்தப்படும். நீங்கள் எங்கெல்லாம் வெட்கப்பட்டது போல இருந்தீர்களோ அங்கெல்லாம் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், ப்ரமோஷன்கள், அநேக விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்து, எத்தனை பேருக்கு முன்னாடி நீங்கள் வெட்கப்பட்டது போல, தலை குனிதது போல உங்கள் குடும்பம் இருந்தாலும், எத்தனை பேருடைய பேச்சுக்கள் உங்களை வேதனைப்படுத்தி இருந்தாலும், உங்கள் தலையை உயர்த்தி எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஆண்டவரே வேதனை, கண்ணீர், துக்கம், பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் தலையை சாய்த்து, ஆண்டவரே எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி நீர் ஒப்பு கொடுத்தீரே. அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் இந்த நாளில எங்களுடைய தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறீர். நீர் கேடகமா இருக்கிறீர், மகிமையா இருக்கிறீர். இந்த காலவெளியில ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள், விரோதிகள், நம்பிக்கை துரோகிகள், ஆண்டவரே குற்றப்படுத்துற, காயப்படுத்துற ஜனங்கள், ஆண்டு பகைக்கிற ஜனங்கள் எந்தெந்த விதத்துல ஆண்டவரே சூழ்ந்திருந்தாலும், ஆனாலும் கர்த்தாவே இந்த நாளில் உம்மை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரை ஆசீர்வதி. இந்த நாளில் உம்மை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார், உமக்காக வைராக்கியமாய் ஜீவிப்பேன் என்று சொல்லுகிறவர், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பேர் ஆண்டவரை குற்றப்படுத்தி காயப்படுத்தினாலும்,
எவ்வளவாய் சோர்ந்து போனாலும், ஆனாலும் கர்த்தாவே நான் உம்மில் பலனாய் இருப்பேன். நீர் என்னோடு இருக்கிறீர், என் கேடகமாய் இருக்கிறீர், என் விசுவாசமாய் இருக்கிறீர், என் தலையை உயர்த்துகிறாய் இருக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபை பாராட்டும். ஆண்டவரே, தாவீதினுடைய தலையை உயர்த்தினது போல ஒவ்வொருடைய தலையை உயர்த்தி ஆசீர்வதியும். பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும். உமக்காக எழும்பி பிரகாசிக்க தலையை உயர்த்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தலையை உயர்த்துவார். மனம் கலங்காதிருங்க.